அப்பத்தை ஆசீர்வதித்தல். திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். Blessing on the bread, sacrament, prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him, and keep these commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of blood of thy Son, which washed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with him. Amen. மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும். Give us this day our daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us our debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not to temptation, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. First Corinthians chapter 13 verse 1 to 13. 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 1 முதல் 13 வசனம் வரை. வசனம் 1. நான் மனுஷர் பாஷையையும் தூதர்கள் பாஷையையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். To God I speak with the tongues of man and of the angel, and have the not charity. I am the calm as the sounding brass, or the tinkling cymbal. வசனம் 2. நான் தீர்க்கதரிசியான வார்த்தையை உடையவனாயிருந்தும் சகல இரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளையும் பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமே இல்லை. And to God I have the gift of the prophecy and understand all mysteries and all knowledge. And to God I have all faith, so that I cloud remove mountains, and I have not an charity, I am nothing. வசனம் 3. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டு எரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. To God I bestow all my goods to the feet,
the poor, and to God I give my body to be burned, and how not charity he perfect me nothing. வசனம் 4. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது. The charity suffereth long and is kind. Charity envieth not. Charity vanity not itself, it's not puffed up. வசனம் 5. யோகியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, not and behalf itself unseemly, seeketh not their own, is not easily provoked, thinketh no evil. வசனம் 6. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். Rejoice not in the iniquity, but rejoiceth in the truth. வசனம் 7. சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். Be here all things and believeth all things and hopeth all things and endureth all things. வசனம் 8. அன்பு ஒரு காலமும் ஒழியாது. சிற்க தரிசனங்களானும் ஒளிந்து போகும், அந்நிய பாஷைகளும் ஒளிந்து போகும், அறிவினாலானும் ஒளிந்து போகும். Charity never faileth, but and whatever there be and prophecy they shall and fill, and whatever there be and tongue they shall and cause, whatever there be and knowledge it shall and vanish away. வசனம் 9. நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. For we can know in part, and we prophesy in the part. வசனம் 10. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும். But when that and which is perfect in come, then that which is in part shall and be done away. வசனம் 11. நான் குழந்தையாய் இருந்தபோதும் குழந்தையைப் போலவும் பேசினேன், குழந்தையைப் போலவே சிந்தித்தேன், குழந்தையைப் போலவே யோசித்தேன். நான் புருஷனான போது குழந்தை ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். When I was a child, I speak as the child, I understand as the child, and tongue out as a child. But when I become a man and put away child and things. வசனம் 12. இப்பொழுது கண்ணாடியிலே நிழல் மட்டமாய் பார்க்கிறேன், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். அப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், இப்பொழுது நான் அறியப்பட்டு இருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். For now we see through God a glass directly, but then face of the face. Now I can now in the pot, but then shall I can now even as also I am can now. வசனம் 13. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. And now an abideth faith, hope and charity, these three, but and the greatest of this is charity. Amish books. He thought about it a moment. It truly was a beautiful piece of land. He would enjoy seeing it again, especially with Evie at his side. Okay, he said, I'll do it. Please say you'll come with me. Ja, Evie said, of course. அவன் ஒரு கணம் அதை பற்றி யோசித்தான். அது உண்மையிலேயே ஒரு அழகான நிலப்பகுதி. அதை மீண்டும் பார்ப்பதில் அவனுக்கு மகிழ்ச்சி ஏற்படும், குறிப்பாக ஈவி தன் அருகில் இருக்கும்போது. சரி, என்றான் அவன். நான் அதைச் செய்கிறேன். தயவு செய்து நீயும் என்னுடன் வருவாய் என்று சொல். ஆமாம், என்றாள் ஈவி.
நிச்சயமாக. Amish book finished. Construct books. உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைவருக்கும் நன்றியுடன் இருங்கள். நல்லது அல்லது கெட்டது, கடந்த காலம் அல்லது நிகழ்காலம், அவர்கள் அனைவரும் உங்களை இன்று நீங்கள் என்ற நபராக மாறினீர்கள். காலை வணக்கம். டாக்டர் ரிச்சர்ட் பிராட்கரின் முன்னோடி எலும்பியல் நடைமுறைகள் ஒரு செயின்ட் ஜேட்ஸ் ஒப்பந்தம் வீரப்பாதைகள் வைத்திருக்கின்றன. டாக்டர் ரிச்சர்ட் ஏ. ஓடு ஓடு ஓடு. அதன் பிறகு பல ஓட்டங்களையும் எதிர்பார்த்தது. தேன் பட்டர் பார்க்கர் ஹவுஸ் கிரேல்ஸ் விடுமுறை விருந்தை நடத்துகிறார்கள். மறைவும் பக்கம் புரிந்து கொள்கிறார்கள். பாதுகாப்பட்ட எலுமிச்சை வினிகருடன் ஸ்குரல் சாலட். அவ்வளோதான். இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, அமேஸ்க்கு $2 ஆன் பண்ணேன் பேபால் மூலிமா. அவருக்கு அந்த வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சிட்டேன். இப்போ என் யூடியூப்ஸ் அவருக்கு அனுப்பிச்சிருக்கேன் லிங்க்ஸ். நான் பார்ப்பாரான்னு தெரில. இதுக்கப்புறம் எல்லா இதுலேயும் நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும் அவருக்கு. என்னால் முடிஞ்ச ஒரு 200, அது அமெரிக்கன் மணியில் பார்த்திங்கன்னா $2 தான். நான் அங்கே சம்பாதிக்கிறவங்கன்னா $200 கூட அங்கேருந்து அனுப்புவேன் இருக்கு. நான் இங்கே தானே சம்பாதிக்கிறேன், அதனால் அவ்வளோதான் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.